இதுதான் கேம் வீக் 21 உடைய ரிவ்யூ. எவனாவது அடிச்சு பாயிண்ட் நம்ம எடுக்கணுமே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு இப்படி உட்கார்ந்து இருந்தா திரும்பி பார்த்தா தேல்பத்ரி சிங் மாதிரி ஒருத்தன் டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர். அரசல் அடிக்கிறது மெஜாரிட்டி கார்னர்ல தானடா இருக்குது. மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? ஏன்னா ஒரு டீமுக்கு ஒரு பெனால்டி கிடைச்சா நீங்க வெளியே அடிச்சுட்டு இல்ல நான் ஓபன் பிளேல அடிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான். எனக்கு என்னமோ ஃபாரஸ்ட் மேலேயும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து லெஸ்டர் மாதிரி பண்ணிடக்கூடாது. நீங்க நம்ம நினைச்ச மாதிரி இந்த சிட்டி எப்பயுமே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து அப்படிலாம் இல்ல. வாக்கர் வந்து எப்பயோ வாக் ஓவர் கொடுத்துட்டான்டா அப்படின்னு சொன்னப்ப நம்மள எல்லாம் கழுவி ஊத்துறாங்க எல்லாரும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இதுதான் கேம் வீக் 21 உடைய ரிவ்யூ. இந்த வாரம் வந்து தி பிகெஸ்ட் மேட்ச் வந்துட்டு இந்த நார்த் லண்டன் டார்பி தான் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 கேம் பேக் டு பேக் அடி வாங்கிட்டு 2 கப்ல இருந்தும் வந்துட்டு ஒரு இதுல ஆல்மோஸ்ட் அவுட்டு, இன்னொன்றுல கன்ஃபார்ம் அவுட்டு. இந்த மாதிரி ஒரு கவலைக்கிடமான நிலைமையில இருக்கும் போது தான் டாட்டனம் வாங்க வாங்க உங்களெல்லாம் ஆடுவேன்னு சொல்லி ஆர்சனல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் ஒரு ஸ்லம்ப்ல இருந்தாலும் இந்த ஒரு டீம் ஆடிதான் நாங்க ஃபார்முக்கு வரணும்ன்ற ஒரு முடிவுல ஆடி கடைசியில ஆர்சனல் ஜெயிச்சாச்சு. என்ன ஆஸ் a fan எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த கேம்க்கு அப்புறம்? என்ன சந்தோஷம் தான். எப்படா பாயிண்ட் எடுக்கிறது எதுவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். கோல் அடிக்கவும் ஆள் இல்லை நம்ம கிட்ட, சாக்கா இல்லாம. சரி என்னடா பண்ணது பார்த்தா இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சரி அது விடுவோம். ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிக்கிறது எப்படின்னா எவனாவது அடிச்சு பாயிண்ட் நம்ம எடுக்கணுமே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு இப்படி உட்கார்ந்து இருந்தா திரும்பி பார்த்தா தேல்பத்ரி சிங் மாதிரி ஒருத்தன் டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர்னு ஒரு டீம் மாத்தினான். அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா. அப்புறம் அவனுங்களும் பார்த்தா கேம்ல ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷத்துல அவனுங்க கோல் அடிச்சிட்டானுங்க. ஐயோ நம்ம ஆளுங்க கோல் அடிக்கவும் ஆள் இல்ல, எப்படா திருப்பி ஆறதுன்னு பார்த்தா 2 கோல் போட்டு அடிச்சு மாஸ்டர் கிளாஸ் பண்ணி ஜெயிச்சு 3 பாயிண்டும் எடுத்தாச்சு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இந்த பெர்ஃபார்மன்ஸ். ஓவரால் ஹாப்பியா இருப்பீங்க. 2 கப்பு விட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து டாப் 4 மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பலியாடா வந்து டைட்டில் கம்ப்ளீட் பண்றோம். 4 பாயிண்ட் தான் கேப். இப்போ அவங்களுக்கு ஒரு கேம் ஹேண்ட்ல இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பாயிண்ட் தான் கேப்பா இருந்தாலும் இன்னும் வருது இல்ல, எவ்வளவு கஷ்டமான கேம்ஸ்ல வரப்போகுது இன்னும். பட் இன்னும் டீடைலா பேசுவோம். சரண், இந்த செல்சி ஃபேனா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஆர்சனல் விக்டரி பாக்குறதுக்கு? வேற இன்னைக்கு வந்து சுகாஸ் இல்லாத காரணத்தினால நான் செல்சி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு, ஜெர்சி போட்டு சுத்திட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது எப்படின்னா மேட்ச் ஓகே, எல்லா பெரிய டீமும் வந்து டிரா பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆர்சனலுக்கு இந்த வாரம் வரிசையா 2 செருப்படிக்கு அப்புறம் இது ஒரு ஆறுதலா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாவது கிடைச்சிருக்கேன் நமக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். மற்றபடி பார்க்கலாம்டா. இன்னும் உங்களுக்கு நமக்கு ஆர்சனலுக்கு ஸ்ட்ரைக்கர் தேவை. அது வந்து நல்லா தெரியுது. வந்து எனக்கு தெரிஞ்சு 45 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் சுபாஷ் கழுவி ஊத்திட்டு இருந்தான் ட்ரொசார்ட பத்தி. டே அடிப்பானா மாட்டானா, அவனா அடிக்கவே மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு கோல் அடிச்சதுக்கு அப்புறம் அவனே இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டான். சரி ஓகே, நான் அவனாலதான் இப்ப 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. இல்லாட்டினா இந்த வாரமும் வரிசை 3வது அடி அப்படியே இது கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டோம். சான் வந்து கோல் அடிச்சோடனே ஆஹா பழைய ஞாபகம் வந்துதே, இப்படித்தானே ஒரு இடம் அடிச்சான் நம்மள அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஓகே, எப்படியோ நம்ம கேப்ரியல் தான்டா காப்பாத்துறான் ஆர்சனல. பையன் அவன ஸ்ட்ரைக்கரா போட்டலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து டிஃபென்ஸ்னால அவர்தான், மிட்ஃபீல்ட்ல அவரு, அட்டாக்ல அவர்தான். கேப்ரியல் மாத்திலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அவன் எனக்கு தெரிஞ்சு அவன ஸ்ட்ரைக்கரா போட்டுடலாம் எனக்கு தெரிஞ்சு. அது உலகத்துக்கே தெரிஞ்சது தானே. ஆவர்ஸ் அடிக்கிறத விட பெட்டர் லெஃப்ட் ஃபுட் நம்ம கேபிளுக்கு தான் இருக்குது. அது உலகத்துக்கு தெரியும். பட் இருந்தாலும் டிஃபென்ஸ்ன்ற ஒரு பொசிஷனை லாக் பண்ணி வச்சாச்சு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த வின் வந்துட்டு ஒரு ஆர்சனல் ஃபேனாவா இருக்கட்டும், நார்மல் ஃபேனா பார்த்தாலுமே கன்வின்சிங்கா இருக்காது. ஏன்னா வந்து எப்படியோ அது வந்து ஒரு அந்த கோல் கீப்பரை, சின்ன பையன், அவனை ஏமாத்திட்டு அந்த ஒரு ஷாட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவ் பண்ணிருக்கலாம், அந்த ட்ரொசார்ட் ஷாட். அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு வந்து ஃபர்ஸ்ட் கோல் வந்து கார்னரே கிடையாதுன்றாங்க. அது வந்துட்டு அதை பத்தி நீங்க என்ன உங்க கருத்துக்களை சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியாயப்படி பார்த்தா வந்துருச்சு. அது கார்னர் இல்ல, அது கண்டிப்பா கார்னர் இல்ல. கோல போட்டாச்சு. அதுவும் கோல் எப்படி சொலாங்கி அங்க கோல் போட சொன்னா இங்க கோல் போட்டிருக்காரு. கேபிள் அடுத்ததே சொலாங்கி தான் கடைசியில. சோ இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிட்டு லக்ல தான் எஸ்கேப் ஆயிருக்கீங்க ஆர்சனல். சோ வந்து இதை நீ வந்து இது ஒரு பேஸா எடுத்து இதுல இருந்து என்ன பாசிட்டிவ்ஸ், பேசிக்கலி என்ன பாசிட்டிவ் இருக்கு? இது வந்து பாசிட்டிவ் என்னன்னா ஒரு மைண்ட் செட் தான். லைக் என்எல்டில போயும் அவங்க தோத்துருந்தாங்கன்னா அவங்க மைண்ட் செட் அப்படியே டிராப் ஆகி அடி பாதாளத்துக்கு போயிருப்பானுங்க. ஏன்னா இப்பதான் 2 கப்லயும் அடி வாங்கி ஒரு கப்ல எலிமினேட்டட், இன்னொரு கப்லயும் கீழே தான் இருக்காங்க.
பிரீமியர் லீக்லயும் போயிருந்தா பாயிண்ட்ஸும் ஸ்லிப் ஆயிருக்கும், டர்பி தோத்தது எல்லாமே போய் பாதாளத்துக்கு போயிருக்கும். ஆனா லைக் இவங்க இப்போ இந்த பேர் மினிமம்லயும் அவங்களால இப்போ பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பூஸ்ட் தான். ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு கடவுள். இப்ப ஒழுங்கா பொழைச்சுக்கோ, இதுக்கு மேல கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ லிவர்பூல் டிரா பண்ணப்போ நம்மளும் டிரா பண்ணாம ஜெயிச்சிருக்கோம். ஸோ அது ஆமா, வந்து நமக்கு அதுதான் இன்னும் பெரிய விஷயம். எஸ், அதுதான் அதிசயம் ஆக்சுவலா. ஆமா, எப்ப பார்த்தாலும் அவங்க சான்ஸ் கொடுக்கும்போது நீங்களே வேணாம்னு விட்டுருவீங்க. இப்போ வந்துட்டு கடைசியில ஒரு வாட்டி ஜெயிச்சாச்சு. அது டாட்டனம்னால. ஆமா, இட்ஸ் ஜஸ்ட் டாட்னம். அதுதான் மெயின் டாக்கிங் பாயிண்ட் வந்துட்டு, என்னதான் நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாலுமே ஆக்சுவலா இந்த கேம்ல ஒரு 5 கோல் மேல போட்டுருக்கலாம் ஈஸியா. பினிஷர் இல்லன்னு சரண் சொன்ன மாதிரியே வந்து அது ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. மத்தவங்களுமே வந்துட்டு ரைட் விங்ல ஸ்டெர்லிங் ஆகட்டும், ஸ்டெர்லிங் பத்தி எல்லாம் பேசணும்னா போயிட்டே இருக்கலாம். ஒண்ணுமே இல்ல, சும்மா ஓடணும்னு சொல்லி ஓடிட்டு அதுவும் ஸ்பென்ஸ் வந்து பயங்கரமா பிளாக் பண்ணிட்டான். ஆமா, என்னதான் பண்ண போறான்னு தெரிஞ்சு பிளாக் பண்ணிட்டு இருந்தான். சரி, அதை விடுங்க. அவன் ட்ரொசாலுமே வந்து நிறைய மிஸ் பண்ணான் அந்த கேம்ல. அந்த ஒரு ஷாட் கோல் தவிர மத்ததெல்லாம் ஒண்ணும் பெருசா பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஓடேகார்ட் அவர் வந்து என்ன ஓடேகார்டும் மிஸ் பண்ணிட்டு இருந்தான் வரிசையா. ஓடேகார்ட வந்து 2 மேட்சா நம்ம மிஸ் பண்ணி அவனை நம்ம பேசாம விட்டாச்சு. ஒரு பெனால்டி மிஸ் என்ன, அப்புறம் இந்த கேம்ல டியர்னின்னு ஒருத்தர் வந்து அசிஸ்ட் கொடுத்துருப்பான், அதையும் கெடுத்து விட்டான். சோ வந்து அட்டாக்கிங் இன் ஜெனரல் ரொம்ப படுமட்டமா இருக்குது இந்த டைம்ல வந்துட்டு. ஆஸ் யூஷுவல் ஆர்சனல் வந்து இந்த 31st ஜனவரி தான் நான் சைன் பண்ணுவேன், 30th ஜனவரி தான் நான் சைன் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா வந்துட்டு உடனே போனோன்றது உங்களோட விருப்பமா? இல்ல, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் மேபி ஆர்டெட்டா இது வரைக்குமே வேமா தான் சைன் பண்ணி, ஏன்னா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பான். ஒரு 2 கேம் முன்னாடியாவது ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாசத்துக்குள்ள சைன் பண்ணாலே ஓகே தான்டா அந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணுங்க அப்படின்னு. நீ சைன் பண்ணா நீ எப்ப பண்ணாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணணும். வேற யாரையாச்சும் மறுபடியும் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னா மறுபடியும் கடுப்பாயிருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக்கரும் வாங்கணும். பட் இது ஒரு பாயிண்ட், மேபி இதை கொஞ்சம் லேட்டரா பேசலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சென்டர் பேக் வாங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிட்டு இருக்காங்க. இமிடியேட் நீட் இல்ல, உங்களுக்கு இமிடியேட் நீட் வந்து கோல் போடுறதுக்கு யாராச்சும் வேணும். டிஃபென்ஸ் மட்டும் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இப்ப வந்து கண்டிப்பா ஸ்ட்ரைக்கர் தான் வேணும். அந்த செஸ்கோ இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. பட் ஏதாவது ஒரு ப்ரூவன் ஸ்ட்ரைக்கரா வாங்குங்கடா அப்படின்னு இருக்கு, அவ்வளவுதான். ஸ்ட்ரைக்கர் மட்டும் போதாது, நான் மறுபடியும் சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும். அது போக லெஃப்ட் விங்கும் ரைட் விங்கும் ஒரு ஆள் வேணும் கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி இந்த உனக்கு ராஷ்ஃபோர்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க பாரு டக்குனு. இல்ல அது 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 வேணா நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வேற எல்லாம் கஷ்டம் தான். ஏன்னா மார்க்கெட்ல ஒன்னும் பெருசா மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியல. எம்புஎம்னு ஒரு டார்கெட் உங்களுக்கு இருந்ததுன்னு நினைச்சேன். பட் அவன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ வந்து ரியலிஸ்டிக்லி டார்கெட்ஸ் என்னதான் இருந்தாலும் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க மார்க்கெட்லயே. சோ வந்து பாக்கணும் எப்படி இது பிளே அவுட் ஆகுதுன்னு. பட் நம்ம அப்படியே டாட்டனம் சைடு எடுத்து பார்ப்போம். இந்த கேம் வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனா ஆன்ஜோட பிலாசபி என்னன்னு இந்த கேம்ல புரியலன்னா, பெருசா அந்த மாதிரி இந்த ஹைலைன் ஆடி யூஸ்வலா ஆடுற கேம் இந்த நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாக்கல. செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் இருந்தா அந்த எடுத்துட்டு வந்தாங்க இந்த ரிஸ்க் எடுத்து ஆடுறது. மத்தபடி இந்த மிட்ஃபீல்ட்ல வந்து மேடிசனை டிராப் பண்ணி சாரும் பிசோமா பண்ணாங்க. பிசோமா பண்ண மிஸ்டேக்ல தான் அந்த செகண்ட் கோலும் போச்சு. சோ டாட்டனம் சைடுல வந்துட்டு வாட் இஸ் கோயிங் ராங் அவங்களுக்கு? அவங்களுமே எனக்கு தெரிஞ்சு சான் அந்த கோல் அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்டே எடுக்கலடா. ரொம்ப கடைசி லாஸ்ட் 10 மினிட்ஸ்லாம் ஏதோ ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்ஸ் மட்டும் தான் எனக்கு நல்லா ஆடின மாதிரியே தெரிஞ்சது. மேபி அது ஸ்டெர்லிங் அகேன்ஸ்ட்னாலே என்னன்னு தெரியல. ஸ்பென்ஸ் மட்டும் தான் எனக்கு நல்லா ஆடின மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி மற்ற எல்லாருமே சுமார் தான். சொலாங்கிலாம் எனக்கு தெரிஞ்சு கேட்டா அவனுக்கு சான்ஸ் லைக் நிறைய சான்ஸ் அவனுக்கு ப்ரொவைடே பண்ணல அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் அவன் ஒரு த்ரெட் மாதிரியே தெரியல பெருசா. ஒரு எனக்கு தெரிஞ்சு கடைசியில தான் ஏதோ 2-3 அவன் பட்டு ஏதோ கோல் அப்படிலாம் அடிச்சிருக்கலாம். அதுவும் அவன் மிஸ் பண்ணிடுவான், வெளியே தான் அடிப்பான் அவனும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு தவிர பெருசா அவங்களும் எதுவும் பண்ணலடா. நம்ம வந்து ஏதோ நம்மளால நமக்காக அவங்க கேவலமா ஆடின மாதிரி இருந்துச்சு எனக்கு, ஆர்சனலுக்காக. நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. அவங்க எப்பயுமே கேவலமா தான் ஆடிட்டு இல்ல எனக்கு என்ன ஸ்பர்ஸ்ட பிடிக்கலன்னு இல்ல, புரியலன்னா அவங்க எப்படி லீடு போயும் எல்லா வாட்டியும் மறுபடியும் பாட்டில் ப்ரூவ் பண்ற மாதிரியே அவனுங்க எல்லா வாட்டியும் கீழே போயிட்டே இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. ஆர்சனலே பெரிய பாட்டில், அவங்களோட பெரிய பாட்டிலா இருக்காங்க அவங்க. நீ பேசு, நீ சட்டை போட்டன்றதுக்காக அதே மாதிரியே பேசக்கூடாதுடா. மனசுல இருக்கிறதெல்லாம் வருதுல வெளில சொல்லு. இல்ல அதான் லைக் அவங்க அதே மாதிரி தான் ஹைலைனும் பிரச்சனை தான் அவங்களுக்கு. அதே மாதிரி லைக் அவங்க மென்டாலிட்டியா என்னன்னு புரியல. சான் வந்து அந்த ஒரு சான்ஸ் தான் கோல், அவன் அதை அடிச்சு கேபிடலைஸ் பண்ணிட்டான். அதுக்கு மேல அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மொத்தமா பாக்ஸ்ல உட்காந்து எல்லாம் அப்படியே டிஃபெண்ட் பண்ணியே அவங்க கேம் ஓட்டி இருக்கலாம். ஆனாலும் லைக் அவங்க வந்து இந்த கேமை லூர் பண்ணி பரவாயில்ல நீங்க எங்களை அடிச்சுக்கோங்க நாங்க தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆடுறானுங்க.
எனக்கு என்னன்னே அது புரியல. லைக் அவங்க கிட்ட அந்த மென்டாலிட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியே இல்ல. ஆமா, நீ சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். ஏன்னா அவ்வளோ வெறி கொண்டு யாரும் ஆடின மாதிரி தெரியல. அந்த வெறியெல்லாம் வந்துட்டு லூயிஸ் கில்லி வந்து அந்த கிரவுண்ட் விட்டு வெளில அனுப்புறது மட்டும் தான் காமிச்சாங்க. ஆனா கேம்ல எதுவுமே காமிக்கல. அது பேசுறப்பதான் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த பாசிட்டிவ் வந்து இந்த லூயிஸ் கில்லின்ற ஒரு 18-year-old லெஃப்ட் பேக். ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் இன் பிரீமியர் லீக் ஆமா இப்ப பாக்குறப்ப. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி பயங்கரமா இருந்துச்சு. சோ என்னதான் கலிஃபோர்னியா ரிட்டர்ன் ஆனாலுமே வந்து லூயிஸ் கில்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற அளவுக்கு ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி வானரி வந்த அப்புறமா இவரும் வந்து ஒரு புது யங்ஸ்டரை இந்த வருஷம் இன்க்ளூட் பண்ணி நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஹவுஸ் இட் சீங் யங்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப பவர்ஃபுல்ரா ஆக்சுவலா. அந்த அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அவன். நீ நம்ம முன்னாடி இப்ப ஓகே, இப்ப டிம்பர், பென் ஒயிட் எல்லாம் இருக்காங்க. நீ ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பார்த்தனா நீ லெஃப்ட் பேக் ரைட் பேக்லாம் நமக்கு ஆர்சனல்லாம் ஒரு பெரிய பிளேயராவே அவனும் மதிக்க மாட்டாங்க. பெல்லரன் வேணா என்ன கொஞ்சம் ரேட் பண்ணுவாங்க. அவனும் ஒரு 2 சீசன் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஒரு முடி ஹேர் கட் பண்ணிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். சாரி, லாங் ஹேர் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஃபார்மும் போயிடுச்சு. சார் இது ஃபங்க் சார். பங்கா சார் 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 ஃபங்க் சார். டேர்னி அது அவன் எங்கடா பாதி விளையாடவே இல்லை பாவம். பாதி நேரம் இன்ஜூரிலே இருந்தான். பட் எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் சார்ட்டட்ரா ஆர்சனலுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு டிம்பர் சரி, இந்த சைடு லூயிஸ் கெல்லி எல்லாருமே நல்லா இது பண்றாங்க. அந்த லூயிஸ் கெல்லி செம. அந்த இவ்வளோ பெரிய மேட்ச்ல பையன் பம்ப் ஆயிட்டு இருக்கான். அங்க இருந்து நான் வந்து வெளியே வந்துட்டு ஃபேன்ஸ் முன்னாடி இது பண்றது பார்த்தே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்க நல்லா இருந்துச்சு. மேபி அடுத்த சாக்கா மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாக்காவும் இப்படிதான் வந்துட்டு இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம இதுல கொஞ்சம் லெஃப்ட் பேக் ஆடிட்டு அதுக்கப்புறம் நல்லா முன்னாடி மேபி இதுக்காக உடனே அவன் ஸ்ட்ரைக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்ல. பட் இருந்தாலும் நல்லா கரியர் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ லூயிஸ் கில்லியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு போகுதுன்றது வெரி எக்ஸைட்டிங். பட் இது நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த அட்டாக்கிங் எப்படி அவங்க சார்ட் அவுட் பண்றாங்க. அடுத்த கேம் வந்துட்டு உங்களோட ஃபெமிலியர் டெவிலான அஸ்டன் வில்லாவை ஃபேஸ் பண்ண போறீங்க. போன வாட்டி அடிச்சு துவச்சு அமைச்சாங்க ஹோம்ல. இந்த வாட்டியே வந்து அதே நடக்க போதா இல்லைன்னா இதா பண்ணி கோல் அடிப்பீங்களான்றத பார்ப்போம். ஏன்னா ஊனா எமரி சும்மா விட மாட்டான். அந்த மனுஷன் வந்து உங்களை பொறுக்கி அடிக்கிறதுக்கே வருவாரு. அவனே இப்போ வந்து எவர்டனோட 1-0 தான்டா ஜெயிச்சிருக்கான். அது ஒரு மாதிரி ஃப்ளூக் கோல். அதான். பட் நம்ம ஆர்சனல் கூட எப்படி அப்படின்றது தெரியணும்ல. பார்க்கலாம், அடுத்த வாரம் தெரியும் எப்படின்னு. பார்ப்போம். கார்னர்ஸ் மட்டும் இல்லாம ஓபன் பிளேல கோல் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது வந்து நேர் விருப்பமா இருக்குது. சோ அதையும் பார்த்துப்போம். அப்படியே நம்ம வந்து இந்த ஜெயிச்சதுனால வந்துட்டு இப்ப டாப் டேபிள்ல வந்துட்டு இப்ப 4 பாயிண்ட்ஸ் லீடு கட்டே இருக்குது ஆர்சனல் அண்ட் லிவர்பூலுக்கு. சொல்றப்ப லிவர்பூல் வந்து மறுபடியும் வந்து நாட்டிங்கம் அவங்களோட ஈவிலான நாட்டிங்கம் வந்துட்டு அவையில போய் 1-0 டிராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. போன வாட்டி ஹோம்ல 1-0 அடி வாங்கினாங்க. இந்த வாட்டி வந்துட்டு 1-0 தான் ஸ்கோர் லைன் இருந்துச்சு ரொம்ப நேரத்துக்கு. அப்புறம் எங்க இருந்து வந்தான்னு தெரியல, ஜோட்டா போய் ஒரு ஹெடர் போட்டு கோலை போட்டான் கார்னர்ல இருந்து. சோ இந்த கேம் எப்படி இருந்துச்சு? What are your thoughts இந்த 4 பாயிண்ட் லீட்? கார்னர்ல கோல் அடிச்சா உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா? ஆர்சனல் அடிச்சா மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதா? ஆர்சனல் அடிக்கிறது மெஜாரிட்டி கார்னர்ல தானடா இருக்குது. மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? ஏன்னா இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் தெய்வம். ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. ஒரு டீமுக்கு ஒரு பெனால்டி கிடைச்சா நீங்க வெளியே அடிச்சுட்டு இல்ல நான் ஓபன் பிளேல அடிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான். இதுல கூட அந்த டார்க் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லலாம்ல. இதுலயும் அந்த பார்த்தனா நீ கோல் கீப்பரை அப்படியே தடுத்து அப்படிதான் கோல் போகும். ஆக்சுவலா அந்த ஜோட்டா அடிச்ச கோல் எல்லாம் அத பத்தி அவன் பேச மாட்டாங்க. பட் யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஷாட் மேல அடிச்சிருக்காங்கடா. ஆனா கோல் தான், ஒரு கோல் தான். ஆக்சுவலா கோல் எதுவும் போல அந்த கார்னர் தவிர. மேபி கொஞ்சம் அன்லக்கி அப்படின்னு தான் சொல்லலாம். பட் எப்படியோ நன்றி. ஒரு ஆர்சனல் ஃபேனா சொல்லணும்னா நன்றி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் எனக்கு என்னமோ ஃபாரஸ்ட் மேலேயும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து லெஸ்டர் மாதிரி பண்ணிடக்கூடாது. அதுவும் ஒரு பயமா தான் இருக்கு. பட் ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது நான் ஃபாரஸ்ட் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லிவர்பூல் வந்து அந்த அவங்க கோல் அடிக்கிற வரைக்குமே லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கம்ப்ளசண்டா ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டா தான் இருந்தானுங்க. அந்த கோல் அடிச்சோடனே சரி ஓகே நம்ம புஷ் பண்ணலாம், வின்னுக்கு புஷ் பண்ணலான்னு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆக்சலரேட்டர் போட்டு புஷ் பண்ணவே ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி மேட்சல்ஸ் போடு அடிக்கிற எல்லாத்தையும் சேவ் தான். சரியான கேம் அவனுக்கு சொல்ல போனா. லைக் அவன் எல்லா ஆங்கிலையும் டைவ் அடிக்கிறான், ரிஃப்ளெக்சஸ் பயங்கரம், எல்லாமே செம. லைக் பயங்கரமான கேம். ஹியூஜ் ஷாட் அவுட் அவனுக்குலாம். அவன் நல்ல வேலை மென்ஷன் பண்ண சேர்த்துதான். செகண்ட் ஹாஃப்ல மட்டுமே வந்துட்டு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போட்டான். ஏன்னா நிறைய சான்ஸ் வந்து லிவர்பூல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நாட்டிங்ஹாம் தான் டாமினேட் பண்ணாங்க. லிட்டரலி லிவர்பூல் ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க தான் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. இலாங்கா அந்த வுட்டோட பார்ட்னர்ஷிப். வுட் வந்துட்டு 13 கோல்ஸ், ஐ திங்க் 3rd highest கோல்ஸ் ஆஃப்டர் இது கோல் பாமர் அண்ட் எர்லிங் ஹாலண்ட். அந்த அளவுக்கு
சாலா ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது எவிடென்ட்டா தெரிஞ்சது நாட்டிங்ஹாம் ஃபுல் கண்ட்ரோல். செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் இன்னும் சீரியஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்து சேவ்ஸ் நீ சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போட்டு எத்தனை சேவ்ஸ் பேக் டு பேக் சேவ்ஸ் பண்ணி வாட் ஆல் வெரி குட் ரிசல்ட். அதுக்கப்புறம் என்ன இந்த ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் கிளப்போட ஓனர் வந்து எல்லா பிளேயர்ஸையும் அப்ரிஷியேட் வேற பண்ணாங்க. ஸோ ஓனர்னா இப்படிதான் இருக்கணும்ன்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா வேற இருந்துச்சு. ஒரு நீ சொல்ற மாதிரி இந்த கிளப் நல்லபடியா போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து டாப் 2 ஆர்சனலுக்கே காம்படிஷனா வர அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆமா. நாட்டிங்ஹாம் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க லிவர்பூல. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பிரென்ஃபோர்ட் சிட்டி. நம்ம என்னடா அவனுக்கு வந்து போடணும் ஒரு 2 கோல் போட்டு சரி ஓகே கேம் கம்பேக் கொடுக்குறானுங்க போல ஃபார்ம் வந்தாச்சுன்னு பார்த்தா லாஸ்ட் மினிட்ல அவனுக்கு கோல் போட்டு 2-1. வாட் யூ தாட்ஸ் ஆன் இந்த கேம்? ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன்டா சிட்டி. ஆல்மோஸ்ட் கடைசியில பார்த்தா நம்ம பையன் யாரு இவன் வீசாவும் நாட் கார்டும் அவங்க தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் 2 கோல். ரெண்டுமே வந்துட்டு 82nd மினிட் மேல ஆமா. தான் அந்த ரெண்டுலாம். அது மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் மேபி அந்த சிட்டி கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அடிச்சிட்டாங்க அகைன். எனக்கு என்னன்னா சிட்டி தோக்கணும்னு ஒரு ஆசை தான் இருந்துச்சு. பட் இன்னும் ஜெயிச்சிட்டாங்க. ட்ரா ஆனதுல கொஞ்சம் எனக்கு சோகம் தான். பட் இருந்தாலும் இன்னமும் ஹாலண்ட் கோல் அடிக்கல. ஃபில் ஃபோடன் தான் அடிச்சான் அந்த 2 கோலும். அதனால பாக்கலாம் இன்னும் கொஞ்சம். எனக்கு என்னன்னா இந்த சிட்டி கொஞ்சம் இன்னும் தோத்துக்கிட்டே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா பாக்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? அதெல்லாம் ஓகே. எனக்கு என்னன்னா இப்போ வந்து என்ன பிரச்சனை நடக்குது சிட்டில வந்து ஏன் இந்த அளவுக்கு அவனுங்க மோசமா 2 கோல் லீட வாங்கிட்டு அப்புறமா 2 கோல் வாங்குறதுலாம் இப்பதான் இந்த சீசன் தான் நடக்குது ரெகுலரா அவங்களுக்கு. பார்த்த அப்படி 2 என்ன கோலும் அவங்களுக்கு பார்த்தா மோசமா நடக்குது? ஒரே மாதிரியே தான், லைக் கிராஸ்லயே தான் அவங்க விட்டாங்க. அதே மாதிரி தலைகிட்ட போச்சு, ரெண்டுமே ஹெட்டரு. சரி, 2 இல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் ஆக்கே ஹெட் கிட்ட போய் மிஸ் ஆகி அவன் கால்ல வந்து வெயிட் பண்ணி வச்சான். செகண்ட் கோல் வந்து அதே மாதிரி ஹெட்டர்ல தான் மிஸ் ஆச்சு. பட் அதான் எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க அந்த 2 கோல் லீட் போனோடனே சரி ஓகே 2 கோல் குஷன் இருந்துருச்சு, நம்ம கொஞ்சம் சாஃப்டா ஆடலாமோ இல்ல கொஞ்சம் சிட் பேக் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும் போது பிரென்ஃபோர்ட் அவங்க ஹோமோட அந்த பவரை வந்து காமிச்சு ஆமா, பண்ணிட்டாங்கன்னு கரெக்ட். நினைக்கிறேன். அப்படிதான் தோணுச்சு. ஆக்சுவலா பிரென்ஃபோர்ட் நல்லா தான் ஆட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அங்கங்க மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வீசாலாம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 2 கோல் அடிக்கலாம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா அவன் நான் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களும் நல்லா தான் ஆட்டிருந்தாங்க. பட் ஃபில் ஃபோடன் கொஞ்சம் வேகமா அடிச்சிட்டான். அந்த 2 கோல் அவன் கொஞ்சம் அந்த அப்படி நீட்டா அப்படி அடிப்பான் பாத்தியா, அந்த மாதிரி அடிச்சிட்டான். சரியான போச்சர் கேம் அவன் ஆக்சுவலா சொல்ல போனா. ஃபர்ஸ்ட் இதுல அந்த டிப்ரைனா போட்ட பால் கரெக்டா இந்த ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம். செகண்ட் கோலும் அதே மாதிரியே கரெக்டா ரீபவுண்ட்ல வந்துச்சு, போச் பண்ணி அடிச்சிட்டான். அப்புறம் அதே மாதிரி வீசா வந்து இப்போ பிரென்ஃபோர்டோட ஆல் டைம் கோல் டாப் கோல் ஸ்கோரர். ஆமா, டாப் ஈவான் டோனி வேற. ஈவன் டோனியும் தனியானா? ஆக்சுவலா 2 டீம் நல்லா ஈக்குவலா தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு மேட்ச் பார்க்க. அதாவது அந்த கோல் நீ அந்த ஃபோர்டன் கோல்னு பார்த்து 2 பேரும் மாறி மாறி அடிச்சு தான் ஈக்குவலா தான் போயிட்டு இருந்துச்சு. எண்ட் டு எண்ட் ஃபுட்பால் மாதிரி தான் இருந்துச்சு. நீ நம்ம நினைச்ச மாதிரி இந்த சிட்டி எப்பவுமே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து அப்படிலாம் இல்ல. பிரென்ஃபோர்டும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் யா கடைசியில டிரா ஆயிடுச்சு. தோத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மேஜர் டாக்கிங் பாயிண்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஃபார் சிட்டி இன்னும் இந்த டிஃபென்ஸ் சார்ட் அவுட் ஆகலாம். அது ஆப்வியஸ்லி இந்த 2 கோல் நமக்கு தெரிஞ்சது. என்ன மேஜர் டாக்கிங் பாயிண்ட்னா அவங்களோட கிளப் கேப்டனான கைல் வாக்கர் வந்து விடுங்கடா சாமி நான் அந்த கிளப் விட்டு கிளம்புறேனே அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் இந்த ஸ்குவாட்ல கூட இல்ல. வந்து மோஸ்ட் லைக்லி மிலான் அந்த மாதிரி கிளப்ல வந்துட்டு 1/3 சேலரி கொடுத்தாலும் பரவாயில்ல நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆயிட்டாரு. நம்ம வந்துட்டு இந்த கேம்ல நுனியஸ் தான் வந்துட்டு டிஃபரன்ஸ் ஆரம்பிச்சான் ஆக்சுவலா. சோ வந்துட்டு ஒரு வித்தியாசமான லைன் அப் தான் ஆரம்பிச்சது. சோ ஆப்வியஸ்லி இத பத்தி நம்ம பேசணும்ல, ஞாபகம் இருக்கா சுபாஷ்? நம்ம இத பத்தி பேசணும். வாக்கர் வந்து எப்பயோ வாக் ஓவர் கொடுத்துட்டான்டா அப்படின்னு சொன்னப்ப நம்மள எல்லாம் கழுவி ஊத்துறாங்க எல்லாரும் சிட்டி ஃபேன். அதெல்லாம் கிடையாது இதுன்னு. அதனால அவன் பாரு இப்ப கிளப் விட்டே அனுப்பிட்டாங்க. அவன் ஆக்சுவலா ஒரு இது பண்ணி பார்த்தா ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ் தான் கொடுக்கணும். அவன் ஆக்சுவலா எவ்வளவு இது பண்ணான். இருந்ததே பெரிய விஷயம் முதல்ல. பார்த்தா அவனை எப்படி அனுப்புறாங்க இந்த மாதிரி. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம சொன்னா சிட்டி ஃபேன்ஸ். பட் சாம்பியன்ஸ் லீக் அடிச்சு கொடுத்திருக்கான். எத்தனை டொமஸ்டிக் இது அவன்லாம் லெஜெண்ட் தான்டா. லெஜெண்ட் மாதிரிலாம் இல்ல. கிளப் லெஜெண்ட் தான் அவன்லாம். அதான் அந்த 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ரைட் பேக்னா எனக்கு தெரிஞ்சு வாக்கர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிற பேஸ் பவர் எல்லாமே அதே தான். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி போச்சு. உடனே அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் பெப்பும் இப்ப கொஞ்சம் பெப்புக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு ஏன்னா இப்ப டீமை வந்து எப்படியாவது மேல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக யார ஒரு ஸ்கேப் கோட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட இருக்கும். பட் நம்ம பார்க்கலாம் என்ன எங்க போறாங்கன்ற வாக்கர் எங்க போவாருன்னு நம்ம இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். எங்க மேபி எனக்கு தெரிஞ்ச நாப்போலி மிலான் அப்படிதான். போன அப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட் யாரை வாங்குறாங்கன்றது தான் முக்கியம். இப்போதைக்கு ஒரு சாலிட் ரைட் பேக் அந்த டீம்ல யாருமே இல்ல. ரீகோ லூயிஸ் தான் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. சோ அது யார் வாங்குறாங்கன்றது இட்ஸ் கோனா பீ இன்ட்ரெஸ்டிங்.
அது மட்டும் இல்லாம ஒமார் மார்மூஷ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஸ்ட்ரைக்கர் மறுபடியும் ஒரு எதுக்கு இன்னொன்று வாங்குறாங்கன்னு புரியல. பட் அது ஹாலண்ட் விட்டா வேற யாரும் இல்லையே, அதுக்குதான். ஹாலண்ட் இன்ஜூர் ஆனா என்ன பண்ணுவாங்க? வாங்கி தானே ஆகணும் யாரையாவது. அப்போ யூஸ் பண்ணணும்ல. அப்பப்போ ஆல்வாரஸும் இவனும் போட்டு ஆடுற மாதிரி அப்பப்போ ஏதாவது அவங்க பண்ண தப்பே ஆல்வரஸ் அனுப்பிச்சதுதான்டா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். தேவையில்லாம ஏதோ என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. கேம் டைம் அவனுக்கும் ஆல்வரஸ் எபிசோடா நம்மள சொல்லி மாதிரி ஆள் இருக்காங்கன்னு நினைச்சு எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு கடைசியில பார்த்தா ஆள் இல்லாம நொட்டிட்டு ஆனா இருந்தோம். இல்ல உண்மையா சொல்ல போனா இந்த சிட்டிக்கு வந்து ஃபுல் ரீவாம் தேவை. இந்த மாதிரி 1-2 சைனிங்லாம் வேலைக்கு ஆகாது. இது வந்து ஃபுல்லா ஏன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். எல்லாரும் வயசாயிருச்சு. ஸோ ஃபுல்லாத்தையும் டெட்வுட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி புது பிளேஸ் வரும். அது இந்த வின்டர் டிரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பே இல்லை. அடுத்த ஆமா. சம்மர் தான் வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அன்டில் தென் இது வந்து ஒரு குட் ரிசல்ட் ஃபார் த அதர் டாப் 4 டீம்ஸ். எஸ். அப்படியே டிரான்னு போயிட்டு இருக்க நிலைமையில வந்து இன்னொரு டிரா வந்துட்டு நீ போட்டிருக்க செல்சி போய் போர்ன்மவுத்தோட போய் டிரா. அதுவும் வந்து அவனுங்க கிளப் கேப்டன் இந்த லெஜெண்ட் வந்து சேவ் பண்ணார் கடைசி நிமிஷத்துல. இந்த கேம் எப்படி போச்சு? ஒரு செல்சி ஃபேன் அப்படின்ற மாதிரி, அதாவது நான் வந்து நம்ம சுஹாஸோட எமோஷன்லாம் இது பண்ண போட்டல ரீம்ஸ் ஜேம்ஸ் அடிச்சிட்டான்டா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். எனக்கு தெரிஞ்ச அவன் இருந்திருந்தா. ஆனா நல்ல ஃப்ரீ கிக் அவன் எடுத்து எப்படியோ காப்பாத்திட்டான் டீம். ஸோ அதனால எப்படியோ டிரா ஆயிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு செல்சி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சிருக்கணும்டா கேம். அது எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அவங்க ஆடும்போது. பார்த்தா அந்த ஃபீஃபால ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கோல் எல்லாம் பார்க்கும்போது ஃபீஃபா கோல் மாதிரி இருந்துச்சு. அந்த ஜாக்சன் போட்டு பால்மர் அடிச்சதுலாம் என்னமோ அப்படியே அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்கள வந்து கண்ணு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். நீங்க தாண்டா அடுத்த டைட்டில் இது அப்படி இப்படின்னு சொல்லியே இப்ப அவங்கள டவுன் பண்ணிட்டாங்க. சாரி, இன்னைக்கு நான் இந்த ஜெர்சி போட்டுக்கனால எங்களை நிக்கலஸ் ஜாக்சனுக்குலாம் அவ்வளவு சான்ஸ் கிடைச்சது. லைக் அவனும் அதே மாதிரி தான், ஹாவர்ட்ஸ் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான். லைக் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தானா லைக் அவனுமே நல்லா ஃபினிஷ் பண்ணி கண்டிப்பா என்ன 3 பாயிண்ட்ஸ் வந்திருப்பாங்க. பட் அவங்களும் 20 ஷாட்ஸ் மேல அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன்டா. அதுல என்ன ஒரு 5 ஒரு 5 to 6 ஷாட்ஸ் தான் ஆன் டார்கெட்டே அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எங்க நடுலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளவுதான், டிரா ஆயிடுச்சு அந்த மாதிரி தான். பட் ஆனா அவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சிருக்கணும் கேமை. அதுக்கப்புறம் எப்படியோ போர்ன்மவுத் வந்து அவங்களோட அப்படியே அவங்களும் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இப்ப ஜஸ்டின் க்ளூவேட்டா அவங்க கூட ஆக்சுவலா நிறைய கோல்ஸ் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்பப்ப 2-3 பெனால்டி எடுத்துறான். ஆமா, நான் பெனால்டி எடுப்பான். அதான் இந்த ஒரு ஸ்லம்ப்ல இருந்து இன்னும் ரிகவர் ஆகணும்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் இன்னும் அந்த ஃபார்முலாவை ஒரு கிரியேட் பண்ணல இன்னும் மரஸ்கா. ஏன்னா வந்து செகண்ட் பொசிஷன்ல இருந்தாங்க ஒரு 4-5 கேம் வீக்ஸ் முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லைட் ஆகி 5th போயிட்டாங்க. சோ இது வந்து ஒரு வெரி பேட் ரன் ஆஃப் கேம்ஸ். சோ இதுல இருந்து அவங்க இன்னும் ரிகவர் ஆகணும். டிஃபென்ஸ்ல வேற சாலோபாவை ரீகால் வேற பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஒரு என்ன சொல்றதே தெரியல. ஏன்னா வந்துட்டு ப்ரீ சீசன்ல வந்துட்டு நீ வந்து கிடையவே கிடையாது கவர்மெண்ட் சொல்லி அதான் என்னன்னு தெரியல. ஜெர்சி நம்பரை தூக்கி ஃபெலிக்ஸ கொடுத்தாச்சு. நீ கிடையவே கிடையாது துரத்தி அமிச்சிட்டு இப்போ வாப்பான்னு வந்து கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து டிசாஸ்டர் எஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அவனதான் வேணாம்னு சொல்றது ஒண்ணு. பட் இது ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்க மாதிரி தெரியல அவங்களுக்கு இந்த அட்டெம்ப்ட். ஆமா, அவங்களுக்கும் தேவையில்ல. இப்ப கொஞ்சம் ஏதோ டிஃபென்ஸ்ல தான் அவங்க கோல்ஸ் நிறைய அடிக்கிறாங்கடா ஆக்சுவலா. பட் ஆனா டிஃபென்ஸ்ல அப்பப்ப கோல் விட்டுறான். மேபி எல்லாரும் உடனே சான்சஸ்ன்னு சொல்லிடுவாங்க. பட் டிஃபென்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப வாங்க போறாங்க. இப்ப ஷால்பா ரீகால் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க அதுக்கு புது டிஃபெண்டரே வாங்கலாமே இல்லையா? வாங்க கூடாதா? சாnchez வந்து ஒரு போலரைசிங் பிளேயர் தான். எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மறுபடியும் அந்த பிஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து ரூல்ஸ்ல அதுல வந்து லாஸ்ட் இயர் ஜஸ்ட் மிஸ்ல எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. சோ ஐ திங்க் வாங்குறது கஷ்டம் தான். என்ன நீ சொல்லலாம் அங்கிள்? இல்ல நான் வந்து சாnchez தான் காரணம்னா சொல்ல முடியாது. சாnchez வந்து ஒரு போலரைசிங் பிளேயர் தான். அவன் நிறைய கேம்ஸ் அவங்களுக்கு ஜெயிச்சும் கொடுத்துருக்கான். அதே மாதிரி நிறைய கேம்ஸ் தோக்கிறதுக்கு காரணம் அவன் தான் அப்படி சொல்லலாம். பட் ஆனா அவங்க டிசாஸ்டர் என்னது டிஃபென்ஸும் வந்து டிசாஸ்டியை மட்டும் சொல்ல முடியாது. ஃபுல்லாவே ஒரு டிசாஸ்டர் தான். லைக் அவங்க எவ்வளவு பேர் வாங்கினாலும் லைக் முன்னாடி இருந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ருடிகர் அந்த மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இப்போ அமையவே இல்லை அவங்களுக்கு. எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ அதனால அவங்க தே டென் டு மேக் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ இப்போ சாலபா திருப்பி கூப்பிட்டாலும் அவனும் ஒரு மாதிரி இப்போ மட்டும் நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவ்வளோ வந்து அவன் வந்து டீமுக்காக எல்லாம் கொடுப்பானு சொல்ல முடியாது. ஸோ லைக் அவங்களுக்கு டிஃபென்ஸில் சொல்ல போனால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப லேக் ஆகுது. ஏன்னா ரீஸ் ஜேம்ஸும் நிறைய கேம்ஸ் ஆட மாட்டான். குக்கர் எல்லாம் மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். லைக் மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து அங்கே லேக் ஆகுது. ஆமா, ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் அவங்க ப்ராப்ளம்ன்றது சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். பட் மரஸ்கா வந்து இது எவால்வ் பண்ணுவாரா இல்லையான்றது தான்
மேஜர் கேள்வி. இது வரைக்கும் அதுக்கு பதில் வரல. ஸ்டில் ரொம்ப வருஷமான ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. பட் யார் எப்படி ஆடினா என்ன, நான் தான் இந்த சீசன்ல நான் தான்டா மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐசாக் வந்து காட்லி லெவல் வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு. ஆண்ட்ரி ரீஜன் மாதிரி ஆடி 3-0 ஜெயிச்சிருக்காங்க மறுபடியும். அதாவது உங்களை புரட்டி எடுத்த நியூகாசில் இப்போ வந்து லீகே புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி ஃபீல் ஆகுது? என்ன வரிசையா எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க? எல்லாம் லாஸ்ட் 5 ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 6 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க ஆமா. கண்டினியூஸா. இப்ப என்ன டாப் 4ல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் யா இப்போ ஆமா டாப் 4ல இருக்காங்க. 4th தான். இப்போ வந்து செல்சியா 1 பாயிண்ட் அபவ். ஆமா. உண்மையிலே ஆக்சுவலா எனக்கு அந்த ஃப்ரண்ட் 3 ரொம்ப பிடிச்சிருக்குடா. மர்ஃபி, கார்டன் அண்ட் ஐசாக் எல்லாம் ஆக்சுவலா பயங்கரமா ஆடுறாங்க. கார்டன் வந்து நான் ரொம்ப முன்னாடிலாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு ஓவர் ரேட்டட் பிளேயர். எதுக்குடா இவனெல்லாம் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் யா அவன் ஆக்சுவலா என்னதான் ஐசாக் அளவு கோல் அடிக்கலனாலும் அவன் உண்மையிலே டிஃபென்ஸ் சரி இது சரி நல்லா ஒரு த்ரெட்டா தான் இருக்கான். அந்த சைடு மர்ஃபியும் ஆக்சுவலா அடிக்கடி நிறைய கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஐசாக் வேற லெவல்ல இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஆர்சனல் முன்னாடியே போன வருஷமே வாங்கியிருக்கலாம். பட் அதை என்னென்னமோ யோசிச்சு இது பண்ணி இப்ப 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 ஆர்சனல் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. எப்படியா ஐசாக் வாங்கணும் அப்படின்ட்டு இப்ப கொடுக்கவே மாட்டாங்க கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு நியூ காசல் இருக்கிற ஃபார்ம்ல சரி இப்போ ஆக்சுவலா ஒரு கப்ல இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இனிமேல் ஐசாக் வந்து ஆர்சனலுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆக்சுவலா செம்ம ஃபார்ம். அவங்க வந்து எனக்கு என்னன்னா ஆர்சனல் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எப்படி ஆடினாங்களோ அந்த மாதிரி இவங்க ஆடுற மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு நல்ல டிஃபென்ஸும் நல்ல ஒரு ப்ராப்பர் ஷேப்ல இருக்கு. கோல் கீப்பர் சரி எல்லாமே சரி கரெக்டா இப்போ அவங்க டீம் செட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்டிங்ல மட்டும் அவங்க கொஞ்சம் மேட்சஸ் லூஸ் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரத்துல அவங்க டாப் 4 தான் ஆல்ரெடி. பட் இருந்தாலும் ஒரு லிவர்பூல், ஆர்சனல் அந்த க்ளோஸா அந்த அந்த இதுக்கு இருந்திருக்கலாம் அவங்க. அதேதான் லைக் நீ சொன்ன மாதிரி 2 இயர்ஸ் முன்னாடி ஆர்சனல் வந்து எப்படி 8th இருந்து திடீர்னு செகண்டுக்கு வரும்போதும் ஒரு மாதிரி டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஆக்சுவலா நியூ காசல் இருக்காங்க. லைக் ரொம்ப வெல் பேலன்ஸ்டான ஒரு டீம். அதே மாதிரி எல்லா பெரிய டீமையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. லைக் அதே மாதிரியே புஷ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா லைக் இதே மாதிரி ஆடினாங்கன்னா ஈஸிலி டாப் 4 முடிப்பாங்க. அது டாப் 4க்கு வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டும் நியூ காசலுமே வந்து முடிக்கிறதுக்கே வாய்ப்பு நிறைய இருக்கு. லைக் அவங்க 2 பேரும் இதே மாதிரியே புஷ் பண்ணாங்கன்னா. ஸோ ஆமா லைக் அவங்க ஃப்ரண்ட் 3 அதே மாதிரி சரண் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் 3ன்னு இல்ல லைக் ஃபுல் டீமே லைக் எல்லாருமே சூப்பரா ஆடுறாங்க. லைக் நல்ல ரொம்ப டஃப் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இப்போ டஃப் தான். லிவர்பூலுக்கு சரி ஆர்சனலுக்கு சரி டாப் 4 பயங்கரமான பேட்டில் தான். ஆமா இது வந்து ஜென்ரலா பாக்குறவங்களுக்கு நியூட்ரலா பாக்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டாப் 4. ஏன்னா வந்துட்டு இந்த டாப் 4ல வந்து ஒரு மேன் சிட்டி இல்லாம எப்படி பாக்குறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஷாக்கா இருக்கும். இல்ல நல்லா இருக்குண்ணா. டாப் 4 டீம்ஸ்மே வந்துட்டு லாஸ்ட் 6 கேம்ஸ் வந்து தோத்து போல. சோ வந்து டாப் 4 வந்துட்டு எவ்வளவு கன்சிஸ்டன்டா ஆடுறாங்கன்றது இதுலயே தெரியுது. சோ கூடிய விரைவுல வந்துட்டு அடுத்தது எப்படி இன்னும் ஒரு 10 கேம்ல எப்படி இருக்கும்ன்றது யாருனாலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. யார் எங்க இருப்பாங்க. ஏன்னா செல்சி சொன்ன மாதிரி செகண்ட்ல இருந்தாங்க, திருப்பி 5th அந்த மாதிரி வந்துட்டு யார் எங்க இருப்பான்னு சொல்லவே முடியாது. பட் அஃப்கோர்ஸ் இந்த வீக் வந்துட்டு ஒரு பிகெஸ்ட் விக்டரி வந்து ஆர்சனலுக்கு தான். நாங்க ரெக்கார்ட் பண்ற டைம்ல வந்துட்டு மான்செஸ்டர் யுனைட்டட் கேம் ஒன்றும் நடந்து முடியல. அதனால அதை பத்தி பேசல, தவறா நினைச்சுக்காதீங்க. பட் அந்த கேம் வந்து நாங்க அப்புறமா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறோம். பட் மத்தபடி எல்லா கேமே கவர் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோடுக்கு நம்மளுக்கு ஜாயின் பண்ணது ஷரண் அண்ட் சங்கர். மறக்காம சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் பேஜ். மறுபடியும் இன்னொரு எபிசோட்ல மீட் பண்றோம். Until then,